الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. நம்மை மூமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்தார்கள் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக அதிகம் நேசிக்கூடிய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினாரா படைத்து அந்த உம்மத்திலே இஸ்திகாமத்தா இருக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம். அதிலும் குறிப்பாக அவுலியாக்கள் நேசிக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளே ஒருத்தராக்கி அவுலியாக்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ், எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிகமாக பேசப்படுதோ அந்த மஜ்லிஸ் நாளை கேள்வி கணக்கு இடமில்லைங்கிற விஷயம். எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வை ரசூலை பற்றி பேசலையோ அந்த மஜ்லிஸ் நாளைக்கு அல்லாஹ்வால கேள்வி கேட்கப்படுங்க. அந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் ஷேஹுடைய துஆவால் அல்லாஹ்வுடைய கிருபை ரசூலுல்லாஹி ஃபஸல்ல பொருந்தி கொண்ட மஜ்லிஸ் அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி சொன்னாங்க. ரொம்ப கைஃபைத்தான செய்தி. இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க பார்த்தா நிப்பாட்டிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த குவத்தில் இல்லாஹி ஜமியா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். என்ன இருக்கு தமிழில்? எந்த ஒரு சக்தி அதை யானையோட பலம் மனுஷனுடைய பலம் யானையோட அதிகமாக இருக்கும். யானைக்கு அதிகமான பலம். இமயமலை பெரிய பெரிய சிகரங்கள் இருக்குல்ல, அதுக்கும் சின்ன சின்ன மலைகளுக்கும் வித்தியாச பவர் இருக்கு. அந்த மாதிரி அந்த குவத்தில் இல்லாஹி ஜமியா இந்த இருக்கிற சின்ன பையன் அவற்றோட குவத்தில் நம்ம குவத்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த குவத்தில் பவர் சக்தி தமிழில் சொல்லியிருக்காங்க. அவற்றோட நம்மள ஒன்றா இருக்குமா? இப்போ நம்ம ஒரு ஆளை அடிக்கிற ஃபோர்ஸ் அவர் அடிக்கிற வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இப்போ 10 கிலோ நம்மளால தூக்க முடியுமா? இப்போ இவங்க சொன்னாங்க ஒரு மூணுக்கு ஒரு குவத்து. இப்போ ஏஜ்டாக இருக்கிறாங்க, ஒரு 60-70 வயசு இருக்காங்க, அவங்க 10 கிலோ தூக்க முடியுமா? தூக்குவாங்க, சிரமப்படும். 25-40 வயசு பையன் இப்படி தூக்குறாங்க. அப்போ எல்லா சிருஷ்டிகளுக்கும் எல்லா படைக்கப்பட்ட எல்லா இன்சானுக்கும் குவத்தை எப்படி கொடுக்குறாங்க? அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வஸ்துக்களுக்கு தகுந்த மாதிரி தூக்கங்களை கொடுக்குறாங்க. அதுக்குதான் அதான் ஒரே வாரத்தில் அந்த குவத்தில் இல்லை ஜெமியா. எந்த வஸ்துவா இருந்தாலும் எவ்வளவு யானை எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வெளியுள்ள குவத்தை எனக்கு மட்டும்தான் சொன்னேன். அதுதான் இவங்க சொன்னேன். எங்க அத்தா சர்க்கார் சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கிறது, எப்படி அல்லாஹ் நம்ம தண்ணி தாமனா சர்க்கார் என்ன அர்த்தம் தமிழ்ல? அவர்களுக்கு உணவை ஊட்டி விட்டவங்க. அப்ப ஊட்டும் போது இப்ப நம்ம அல்லாஹ் எங்கன்னு கேட்டா அரசியல் இல்லைன்னு சொன்னா காஃபி உண்மைதான் இல்லைங்க. துனியாவில் எல்லா வஸ்துக்களும் அல்லா இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆயுதம் பகுவமாக்கும் வைனமாக்கும் லா தகசன் இன்னல்லாஹ மானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வந்து துரத்திட்டு போகும்போது கோயிலே ஒளிஞ்சிட்டாங்க. ஒளிஞ்ச உடனே அபூபக்கர் பார்த்து நபி லா தகசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கர் பயப்படாதீங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்காங்க. அவங்க கூட இருந்து அதே அல்லது நம்ம கூட இருக்கிறாங்க. ஏன் கூட உங்க கூட இருக்காங்க, தமிழர் கப்பு கூட இருக்காங்க, அதே அல்ல தண்ணி கூட இருக்காங்க, பாட்டில் கூட மூடி டேபிள் எல்லா வஸ்துக்களும் எதுவும் சுயமா இல்லை. எல்லா வஸ்துவும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் இல்லாம எந்த வஸ்து இல்லை. இதை சொல்லத்தான் 1,24,000 நபிமார்கள் ஏன் வந்தாங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்ல வரல. அல்லாஹ் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு தகுதியானவர். இவங்க சொன்னாங்க எந்த ஒரு தேவைன்னு சொன்னா நமக்கு உங்க பீவி உங்களுக்கு தேவை எல்லாம் எழுதுகிட்டு செய்யறாங்க, நீங்க செய்யும் உங்களுக்கு பிள்ளைங்க, அதே மாதிரி எவ்வளவோ தேவைகள். அஸ்ரஃபுல் மஹ்லூக் அப்படின்னு இன்சான் அல்லாஹ் சொன்னாங்கன்னா காபத்துல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மலக்க சொல்லியிருக்காங்க, அரிசி எதையுமே சொல்லி அல்ல இன்சான சொன்னா இன்சானுக்கு தான் எண்ணி அடங்காத தேவைகளை வச்சுட்டாங்க. எந்த ஒரு தேவையாவது இங்கு நான் தான் செய்யறேன், அல்லாஹ் தான் நமக்கு தேவையை நிறைவேற்றாத உணர்வு வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி மறந்தவள அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடணும். ஏன்னா ரப்புன்னு சொன்ன தமிழ்ல படைத்து பரிபாலிக்க முடியும். இப்ப நம்ம அல்லாஹ் படைச்சா விட்டுட்டாலும் நமக்கு அப்படி அர்த்தம் வராது. இப்ப தாயோட கருவறையில இப்ப எத்தனை பேருக்கு புள்ள இருக்கு, எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாம குரான் அல்லாஹ் என்ன பண்ண சொல்றோம்? தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, தன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, இரட்டை குழந்தை. ஒரு சில பேர் பிள்ளை இல்லாம ஆகுவாங்க. நீ எத்தனை டாக்டர் போய் நின்றாலும் வேலைக்கு ஆகும். இவர் டாக்டர் எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் பிஏ எடுத்தா வேலைக்கு ஆகும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு குழந்தை கொடுப்பேன், தன் நாடிய மரணி ஆகுவேன். என்ன ஒரு போட்டி என்ன சண்டை போட குழந்தை இல்லைங்களா? எங்க சொந்தக்காரங்க 10-15 வருஷம் குழந்தை இல்லை, கடைசியில் என்ன முயற்சி முடியல, அப்படியே தான் இருக்கிறாங்க. 45 வயசாச்சு கணவன் மனைவிக்கு. ஏன் அல்லாஹ் என்ன காட்டுறான்? நீ நினைச்சிட்டு நம்ம சேர்ந்து பீவி கூட நம்ம ஆம்பளை சிங்கமா இருக்கிறோம், நம்ம 10 பிள்ளை பார்த்து சர்க்கார் கேட்டாங்க ஆம்பளை சிங்கம் யார்? பிள்ளை பார்த்தா ஆம்பளை கிடையாது.
யார் ஆம்பளை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வா செய்ய அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஏன்னா ஆம்பளை 10 பிள்ளை பத்திர ஆம்பளை அது கிடையாது. அதனால என்ன சொல்ல அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து நம்ம புள்ள விட்டாலும் வேலைக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் எத்தனையோ டிராப்ஸ் சிறுநீர்ல போகுது, எத்தனையோ டிராப்ஸ் சாக்கடைக்கு போகுது, எத்தனையோ டிராப்ஸ் வேஸ்ட். அதெல்லாம் இல்லாம அதுலயும் ஒரு டிராப்ஸ் செலக்ட் பண்ணி தாயோட கருவறையில வச்சு அதுக்கு ஒரு மலக்கு வைக்கலாம். 9 மாசம் மலக்கூட வேலைன்னா தஸ்மி என்ன செய்யக்கூடாது, இந்த புள்ளைய பாத்துக்கணும். என்ன அந்தஸ்து மலக்கூட அந்தஸ்து? ஒரு மலக்கு தஸ்மி சிவானா செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓதிட்டே இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் என்ன வச்சு தஸ்மி விட்டு புள்ளைய பாரு. கரெக்டா 40வது 4வது மாசம் 14வது நாள் கண்ணை கொடுக்குற அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு மின்சாரம் என்ன கண்ணை வைக்கிறாங்க. அந்த கண்ணை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்களை பார்க்கவும் கேட்கவும் ஃபஜல்லாஹும் சமியம் பசீரா என்ன சொல்றாங்க? அவர்களை பார்க்கவும் கேட்கவும் நான் ஆக்கி கொண்டே இருக்கிறேன். ஆக்கி விட்டேன்னு சொல்றாங்க. பாஸ்ட் முடிஞ்சு போயிடும். ஆக்கோட ஃபியூச்சர் ஆக்கிக்கிட்டே இருக்கிற பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றாங்க. அவரை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அந்நிய பெண்ணை பார்க்கறான், தவறான படத்தை பார்க்கறான், தவறான போஸ்ட பார்க்கறான். ஆனா அவன் பார்க்கிறது ஏன் பார்க்கணும்னு பார்க்கல. அதனால ஒரு நேரம் நான் பிடிச்சவன் என்ன பேரு 7 சிவத்திற்கு தாலிப்படியில இப்ப கண்டு போயிட்டு அவருக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் பேர் சொல்லி சொல்லுவாங்களா? குருடன். காது போயிட்டா செவுடன், கை கால் போயிட்டா ஹேண்டிகேப். அவர் பேரே மறையுது. அந்த மாதிரி ஃபஸ்ல் அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய பிச்சை ஃபஸ்ல் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாத்தையும் பிச்சையா கொடுத்தாங்க. இதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த கைமாறு செய்ய முடியும்? அதுக்கு தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? அஸ்ரஃபுல் மக்லூக் இன்சான், படைப்பிலே மிக சிறந்த படைப்பு இன்சான் தான். ஏன் இன்சானை பத்தி இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ் 5 அறிவு ஹைவான்ங்கறான். மிருகேலும் ஆடு மாடு ஏதாவது 5 அறிவு. 6வது அறிவு யாரு கொடுத்தான்னா நமக்கு. ஏன் அந்த 6வது அறிவு கொடுத்தான்? அந்த அறிவு என்ன அறிவுங்க என்ன சிந்திச்சு பாரு. இப்ப டம்ளர்ல தண்ணி கூட அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் படி சத்தியமா இருக்கிறான். இப்படி போட்டு தொப்பி ட்ரெஸ் இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாரும் அல்லாஹ் இருக்கிறான். அந்த ஆயத்து நஃபனு அக்ரபு மின் ஹப்லில் வரீத் என்ன அர்த்தம்? உங்களுடைய பிடரி நரம்பு நாடி உயிர் நரம்பை விட நான் நெருக்கமாக அல்லாஹ் சொல்றான். நம்ம அல்லாஹ் ஃபிக்ர் செஞ்சோமா? எங்க அல்லாஹ் இருக்கிறான்? எப்படி பின்னாடி முதுகுக்கு பின்னாடி எப்படி அல்லாஹ் இருக்க முடியும்? நவுதுபில்லா. ஒரு நம்ம புள்ளி பிள்ளை அல்லாஹ்வா? சாத்தியமே இல்லையே. அப்ப நம்ம புள்ளில சொல்லிய பிள்ளை அல்லாஹ் சொன்னா இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்ற முன்னாடி பின்னே ஏழவே புலது வலது எல்லா 4 திசை நான் இருக்கிறேன். முசல்லா போட்டு தொழுவும் முசல்லாவுக்கு முசல்லி கேட்கிறாங்க. அந்த ஃபிக்ரே நமக்கு இல்ல. ஏன் அல்லாஹ் எங்க இருக்கன்னு தெரிய ஆசைப்படுறது அது அல்லாஹ் சொல்ற ஆயத்துல எங்க வரும்? நமக்கு அது எப்பவுமே இல்லை. அல்லாஹ் அறிய ஆசை இல்லையே. வமா ஹலக்கத்துல் ஜின்ன வ இன்ஸ இல்லா யஅபுது. என்ன அர்த்தம்? உங்களை ஜின்னையும் வணங்குறாங்க. இன்சானை நான் படைச்சது என்ன வணங்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்னு அப்பாஸ் சுல்தான் முஃபஸ்ஸிரீன் 10 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? யாருதுல் யாரிஃபுன் மதினா. அதை யார் அப்சஷன் தெரியல. யாரிஃபுன் என்ன அர்த்தம்? சூஃபியாக்கள் தர்ஜுமால அதாவது அல்லாஹ்வை அறிவனுக்கு அல்லாஹ் படைச்சாங்க. அல்லாஹ் அறியணும். இப்ப இஷா தொழுவு போறீங்க, எப்படி அல்லாஹ் தொழுவீங்க? எப்படி அல்லாஹ் அட்ரஸ் தொழ முடியும்? இப்ப நான் வந்திருக்கேன் பாக்குறீங்க பேசி அடுத்து என்ன உங்களுக்கு ஞாபகம்? உங்களை ஞாபகம் இருக்கும். என் பேர் சொன்னா தெரியும், உங்க பேர் சொன்னா தெரியும். அல்லாஹ்வோட அட்ரஸ் எப்படி அல்லாஹ் தொழுவீங்க? சுபினாவை முன்னோக்கி இமாமை பின்னோக்கி இஷாவோட 4 ஃபர்து அல்லாஹ் எந்த அல்லாஹ்வுக்கு கேள்வி வரும்? எதுக்கு அல்லாஹ்வுக்கு தொழுவுறோம்? ஒரு ஆயத் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க இன்னனி அலல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி. என்ன சொல்றாங்க? இன்னனி அலல்லாஹ் நான் ஒருத்தன் தான் அல்லாஹ், எனக்கு யாருமே இணை கூட சேர்க்க வைக்காத. லா இலாஹா இல்லா அன ஒத்த கோடி எல்லா சிருஷ்டிகள் எல்லா வஸ்துக்கள் எல்லா இன்சானுடைய தேவையும் நான் தான் பூர்த்தி அவன்தான் இலாஹ். ஃபஅபுதுனி என்னையே வணங்கு. ஏன் அல்லாஹ் கடைசியில வணக்கத்தை வச்சாங்க? ஃபர்ஸ்ட்ல என்ன வணங்க சொல்ல யார் கேட்க முடியாது? மறுக்க முடியுமா? அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லி மாறு செய்ய முடியுமா? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். என்னுடைய பவரை பத்தி அவனே குர்ஆன் என்ன சொல்றான்னா எனக்கு எதையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு. நான் சர்வ வல்லமை கொண்டவன். நான் எதையும் செய்வேன். அதுக்கு பேர் ஆப்போசிட் அல்லாஹ்ங்கறாங்க. அல்லாஹ் தமிழ்ல எதையும் செய்வான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் நீட்டான ஆபீஸ்ல வந்து கொடுப்பான். அடுத்த செகண்ட் மூத்தோட அல்லாஹ் கேட்க முடியுமா? ஏழை போய் இவ்வளவு சீக்கிரத்துல மூத்தாக்கிட்டு இல்ல நாளைக்கு மூத்து கொடுத்தா கேட்க முடியுமா?
இல்ல அடுத்து கபர் எதையும் செய்யக்கூடிய அல்லாஹ். அதுக்குதான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், இந்த அல்லாஹ்வுக்கு பயம் இத்தக்குள்ளா ஃபத்தக்குள்ளா ஃபத்தக்குள்ளா 3 வகையா அல்லாஹ் சொல்றான். இத்தக்குள்ளாக்கு என்ன பண்ண சொல்றான்? ஃபர்ஸ்ட் ஆயத்துல எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுமோ அப்படி பயப்படுறான். இந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படுறான் அல்லாஹ் சொல்றாங்க. ஆமனில் ஹக்கத்து காதிஹி, எனக்கு எப்படி அப்படி பயந்தே ஆவணுங்கிறான். இந்த ஆயத்தை அல்லாஹ்வோட ஜாத்தை பத்தி சொல்றாங்க குர்ஆன்ல. சஹாபாக்கள் பயந்து காட்டு ஓடி போயிட்டாங்க. இப்படி அல்லாஹ்க்கு பயப்படுவாங்க. சஹாபாக்கள் நிகழாக முடியுமா? அவங்க கால் தூசி சமையல்னு குத்துப்பிள்ளைய சொன்னாங்க. கடைசி சஹாபிகள் கொண்டாத் கால் தூசி. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பயப்பட அல்லாஹ் கண்டிஷன் பண்றான். உனக்கு உடம்ப கொடுத்தது மட்டும் நான் இல்லை, கண்ணை கொடுத்ததுனா காதை கொடுத்ததுனா பேச்சு இவ்வளவு தெளிவா இவங்க பேச நான் பேசுறேன், எல்லாரும் பேசலாம். பேசிக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் ஹார்ட் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா, கிட்னி வேலை செய்யுது, நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகம் எல்லாமே ஒர்க் பண்ணுது. அது ஒர்க் பண்ண அல்லாஹ் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. சயின்டிஸ்ட் பண்ணிட்டா சொன்னாங்க அது இத்தனை மணி நேரம் வேலை செய்யும். அவன் அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்தது பேசுறான். அவனுக்குள்ள அறிவு நம்ம அல்லாஹ்வோட நம்ம கொடுத்த அறிவு யாரு? அவனுக்குள்ள அறிவு இருக்கணும். அது அல்லாஹ்வோட அறிவு நம்ம கொடுத்த அந்த அறிவு கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப எப்படி அந்த ஹார்ட் பீட் சொல்றாங்க சர்க்கார், மூச்சு உள்ள போகுது உள்ள வருது, யாருக்கு உத்தரவு போகுது யாரு உத்தரவு வருது? சர்க்கார் உள்ள போகுது மூச்சு அல்லாஹ்ட்ட கேக்குது, ரப்பே போ. வெளியே வர மூச்சு என்ன அல்லாஹ்ட்ட உத்தரவு கேக்குது, நிறுத்தினா கபர் தான். அதுல எதுக்கு அல்லாஹ்வை பத்தி அச்சுறுத்தி இவங்க பேசுறாங்க? கலிமாவை பத்தி ஏன் பேசுறாங்க? கலிமால என்ன இருக்கு? அழகான செய்தி சொன்னாங்க. 24 12 எழுத்து கலிமா, 12 எழுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், மொத்தம் 24 எழுத்து ஏன் அல்லாஹ் வச்சான்? 24 மணி நேரம் அல்லாஹ் மறக்க கூடாது 24 அல்லாஹ் வச்சாங்க சூஃபியாக்கள். அதாவது என்ன சொல்ல வர அல்லாஹ் கலிமால லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். சர்வ கோடி அதாவது எண்ணி அடங்காத சித்திகளை படைச்சிட்டு இருக்கிறான். காலிக்கிறாங்க படைக்கக்கூடியவர், ரப்புன படைத்து பரிபாலிக்கக்கூடியவர். ஹபர்ல வச்சவன ஃபர்ஸ்ட் எதை கேட்கணும்? காலிக்கு எதை கேட்கறாங்க? மன் ரப்புக்க, மன் இலாவுக்கெல்லாம் கிடையாது, மன் ரப்புக்க. ஏன் ரப்பு தான் ரப்போட தாரிஃப் இன்னும் எப்படி சொல்றாங்க? ரப்பிங்கிறாங்க. இப்ப அவங்க உங்க அத்தாவா உங்க அத்தா உங்களுக்கு ரப்பியா இருக்கு, இப்ப இருக்கிற ஹயாத்தா இருக்கா, உங்களுக்கு எல்லாமே ஒரு நேரத்தில் செஞ்சாங்க இல்லையா, அப்ப அவங்க தான் ரப்பியா இருந்திருக்காங்க. இப்போ உங்க மகனுக்கு நீங்க முரப்பியா இல்லையா, உங்க அம்மாவுக்கு முரப்பியா இல்லையா, உங்க பீவி உங்களை மாத்தி முரப்பினா அதோட அக்ஸு பிரதிபலிப்பு. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பா இருக்கிற கபர்ல வச்சு என்ன கேட்கிறான்? மண் ரப்புக்கு. எப்ப இந்த துணியால அல்லாஹ் தாய் தாப்ப மனைவி மக்களை என்ன ரப்பா பாத்தியோ ரப்பியா பத்தி எனக்கு கபர்ல பதில் சொல்லு. ரப்பு ஏன் ரப்பு அல்லாஹ், அந்த ஒரு கேள்வியிலே முடிஞ்சு சொல்லுது. அடுத்ததான அவமானியனுக்கு இஸ்லாம் 2வது 3வது ஃபர்ஸ்ட் மன் ரப்புக்கு அல்லாஹ் கேட்ட உடனே அந்த ரப்புக்கு உண்டான பதிலடி பண்ணணும். அதுவே நம்ம இல்லையே. அப்புறம் இதுக்கு அல்லாஹ் தொழுகிறோம், எப்படி அல்லாஹ் திக்ர் செய்யறோம், எப்படி அல்லாஹ் நம்ம ஒரு சில பேர் அல்லாஹ் படைச்சா தொழுவோம் அப்புறம் தொழுதுக்கலாம், ஐஷா அப்புறம் சேர்த்துக்கலாம், மகரிப் அப்புறம் தொழுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு செகண்ட் நீ மகரிப் டு இஷா அந்த ஹாஃப் அன் அவர் எடுத்து எங்க போறாங்க? மகரிப் டு இஷா ரூஹ் படி எங்க போகுது? ஒரு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கா? மகரிப் தொழுடுங்களா, இஷா தொழுட வெயிட் பண்றாரு. மகரிப் இஷா விட்டு மத்து மூத்தா அப்படி எங்க போறாங்க? நரகத்துக்கு தான் போகணும். குலாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிக்கு வாய்ப்பு கொடுக்குறான். வெயிட் பண்ணு. கிராமன் காத்து என்ன செய்யறாங்க? ஒருத்தர் பாவம் செஞ்சு எழுதுறாங்க, அல்லாஹ் வெயிட் பண்ணுங்க. இவர் நன்மை வெயிட் பண்ணுங்க. திருப்பி அந்த பாவத்துக்கு நன்மை செய்ய வச்ச ரெண்டையும் சேர்த்து எழுத சொல்றாங்க. அப்ப இவருக்கு ரப்பே பாவம் செஞ்சு அதை விட்டு மன்னிச்சு. ஏன் நபியோட உம்மத்து, இந்த உம்மத்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்சான் தெரியுமா? இது உயர்ந்த என்ன ரஹ்சான்? அன்றது தௌபாங்கிறான். என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருஷம் ஆளுனார். என்ன பாவம் செஞ்சாங்க? நம்மள மாதிரியா? நம்ம பாவத்திலே இருக்கு. என்னையும் சொல்றேன், பாவத்திலே தான் மூழ்கி இருக்கோம். நம்ம அல்லாஹ் மன்னிப்பு கேட்க தகுதி இருக்கா? நம்ம மன்னிப்பால ஏத்துக்கலாமா? இதான் சொல்ற சூஃபியாக சொல்ற கபர்ல வச்ச உடனே அல்லாஹ் இந்த செம்மட்டியால அடிக்காம இருந்தா போதும். என்னட்ட கேள்வி 2வது கேட்கிறாங்க. இந்த கலிமாவுக்காக நான் கலிமா சொல்லிட்டேன், அல்லாஹ் மன்னிப்பது வேலையே கிடையாது. இந்த கலிமா எப்படி சொல்லணும்? கலிமத்து தையிபா, பரிசுத்தமான கலிமாவை நீ பரிசுத்தமான சொல்லணும். எப்படி விளங்கி சொன்ன கலிமாவை? கலிமாவை பார்க்கணும், கலிமாவை சொல்லணும், கலிமாவோட ஃபனா ஆகணும். கலிமா வாழ்ந்துக்கிறாங்க சூஃபியாங்க. அப்ப என்ன மாதிரி கலிமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? அப்ப எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து கலிமா சொல்லணும்? அதனால நான் சொல்ல வந்த செய்தி என்ன? கபர்ல மன் ரப்புக்கன்னு கேட்கிற மாதிரி முதல் கேள்வி. அதிலே எல்லாம் முடிஞ்சு
அதுக்கப்புறம் நம்ம தீனுக்கு இஸ்லாமுக்கு ஹாதர் ரஜூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது யார் தெரியுதா? நபி உட்கார்ந்து இப்ப தெரியல. அதை கடைசி ஏன் நபி உனக்கு தெரியல? எத்தனை ஆலிம் சாக்கள் சொன்னாங்க பயான்ல, எவ்வளவு அன்பு அவுலியாக்கள் கொண்டு வந்த துனியாவுக்கு 1,26,000 நபிமார்கள் நபியை சொல்லி போறதா சொல்றாங்க. இவ்வளவு சொல்லி இவனுக்கு தெரியலையே, என்ன செய்வாங்க நபி? ஏன் அல்ல நபியை கபருக்கு கொண்டு வரான்? நம்ம செஞ்ச பாவத்தை கபர்லயே வச்சிருக்கோம், இல்ல நாராயணத்துல போட்டு ஏன் நபி அல்ல கபருக்கு கொண்டு வரான்? இந்த நபியோட சிபாரிசால அவனை கொண்டு போகல. அதுக்குதான் 80 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லா மன்னிக்கிறது. என்ன பாருங்க, அந்த செடிக்கு போகாதீங்க. ஷைத்தான் சொல்றாங்க சில பேர் சர்க்கார் சொல்லுவாங்க, ஷைத்தான் என்ன யாரு கொடுத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பேசுறான், எப்படி தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் வலு சொர்க்கத்துக்கு போனான், எப்படி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், எப்படி இந்த பேரை பிரிச்சான், அவ்வளவு பவர் ஷைத்தானுக்கு ஓதுபில்லா இல்லவே இல்லை. செஞ்சு வந்த பிறகு கடைசியில் அல்லாஹ் அவுத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்புல போறான். ஆதமே அழுவுரி 80 வருஷம் கடைசி அரசுல ஒரு பேர் பாத்தீங்கன்னா கண்ணத்துல ஆமாரம் பேர் லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்கள வசீலா வச்சு கேளுங்க, நபி பேரை வசீலா வச்சு அடுத்த செகண்ட் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அந்த மாதிரி ஆதம் நமக்கு எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, அன்னதுமு தௌபா. இந்த உம்மத்து பாவம் மன்னிப்பு கேட்கிற அவசியமே இல்லை, கேட்கிற கடமை. பாவம் செஞ்சு நினைச்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அந்த மாதிரி உம்மத்துல உம்மத்துல ரக்கம் என்ன? நபியோட அந்தஸ்து ஹபீப் யார், முகமது யார், ரசூல் யாரு, அப்தி யார், எவ்வளவு ஸ்டேட்டஸ் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். மேராஜுக்கு போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரப்பே தாரா ஆயிட்டது, ரப்பி அல்லாஹ்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்போடு பார்க்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, காரணம் அந்தராணி என்ன பார்க்க முடியாதுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க முடியாது, நான் பார்க்க அங்க பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அங்க பாருங்க. நல்ல விஷயத்துக்கு என்ன பார்க்க சொல்லல, அங்க பார்த்தா ஒரு ஒளி அடிச்சு மழை செஞ்சு முடிச்சு மயக்கம் கொடுத்துட்டாங்க. இங்க பார்த்தா என்ன மூசா நிலைமை? அதே சொல்றாங்க ஃபியூச்சர்ல என்னுடைய பெரிய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருந்தால் பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருப்பாங்க. அல்ல அந்த பக்கம் மோசம் திருப்பிட்டான். அவன் ஒளி அங்க வந்து அல்ல அங்கதான் இருந்தான். அதான் பகவமாக்கும் ஐனமாக்கும் தூசிலா மலையில அல்ல, சுருமாக்கு அல்ல, மரத்துல அல்ல, வானத்துல, தண்ணியில, பூமியில, மீன்ல, ரால, கடல்ல, திடல்ல, சூரிய, சந்திரன், நட்சத்திர, அரிசி, குருசி, கடல், மின்சார, ஹைவான், எல்லாம் எதுவும் அல்ல இல்லை, எதுவுமே இல்லை. அதனால இதுக்குதான் சூஃபியாக்கள் வந்தாங்க. இதுக்குதான் 1,00,000 நபி கொடுத்தான். சும்மா அல்லாஹ் வந்து நல்லா விளையாட்டுக்காரர் வச்சு நௌதுபில்லா வாஹிதுல் கஹார் ஆட்டி படைக்க முடியாதா? ஓம் கூட அல்ல, ஏன் கூட அல்ல, நீ தொழுவ மாட்டேங்கிற, அல்லாஹ் மறக்குற, அல்லாஹ் பதுக்குருவனி அதுக்குருக்கும், நீ அல்லாஹ் மறந்து எனக்கு அல்லாஹ் கூட நௌதுபில்லா குஃபர் நவாஸ் என்ன, நீ பதுக்குருவனி, நீ என்ன நினைச்சிருப்பார், நான் உன்னை நினைக்கிறாங்களா? இப்ப நான் சொல்றேன், அல்லாஹ் நம்ம நினைக்கவே முடியாது. அல்லாஹ் நம்ம நினைக்காத வரையில் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்டு பாருங்க என்ன சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல, உங்களிலே ரசூலுல்லாஹ், உங்களை பிரிக்கல, லெஃப்ட்லயா ரைட்லயா உங்களுடைய எதிர்ப்பு கண்டுபிடிக்க முடியல, உங்களிலே ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. ஃபைலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். சிந்திச்ச நபி எப்படி இருக்காங்க? நம்ம கூட நபியை வச்சுதான் ஃபித்னா பேசுறோம், நபியை வச்சுதான் ஹசன் வருது, நபியை வச்சுதான் பொறாமை பேசுறோம், நபியை வச்சுதான் பாவம் செய்றோம், நபியை வச்சுதான் தொழுகை விடுறோம், நபியை வச்சுதான் கெட்ட பேச்சு பேசுறோம், நபியை வச்சுதான் அன்னி இப்படி எல்லாமே எப்படி செய்யறோம்? அந்த ஃபித்ர் நமக்கு இல்ல. எந்த ஃபித்ர்? ஃபைலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிலே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான். அந்த ஃபிக்ர் இல்ல. அதை விட அதுதான் ஃபர்ஸ்ட் இபாதத்திலே சிறந்த இபாதத் சூஃபியாக்கள் ஸலவாத் இருந்தாங்க. அது முதல்ல. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்ற, நக்னு அக்ரபி பில் ஹப்லில் வரி, உங்கள் உயிரினமே நான் இருக்கிறேன். என்னை பார்க்கல, ரசூலையும் பார்க்கல, நான் குடுக்காடி வருத்தப்படுறேன், என் கூட பாய்ச்சிக்கிறேன், முட்டாள கேட்க மாட்டாங்களா? நீ தொழுவுறது இல்ல, ஓதுறது, அல்லாஹ்ட போட்டி போடுற. கொரோனா வச்சு யார் கொண்டு வந்தா? கொரோனா தனியா வச்சா? சுனாமி வச்சு யார் சுனாமி தனியா வச்சா? எப்படி வச்சு? அது அல்லாஹ் ஏற்பாடு இல்லையா? சூரியன் நைட்டு போய் சர்க்கார் சொல்ற, எங்க சர்க்கார் சூரியன் நைட்டு அல்லாஹ் ஆர்ஷில இருக்கு, சஜ்தா செய்யுது, காலைல அல்லாஹ் உத்தரவுப்படி வெளியே வருது. அப்ப கடல் மட்டும் தன்னால சுனாமி வந்துருக்குமா? எப்படி அல்லாஹ் வச்சிருக்க கடலை? ஏன்னா கடல் முடிவில்லாத சிந்திச்சு பார், தூணுனால வானத்தை சிந்திச்சு பார், எவ்வளவு பேர் மலைகளை வச்சிருக்க பூமி நிலநடுக்கம் வராம சிந்திக்கிறதா அல்லாஹ் 6வது அறிவு இன்சானுக்கு கொடுத்தாங்களா? அதுதான் அஸ்ரஃபுல் மக்லூக், படைப்பிலே சிறந்த படைப்பு இன்சான்களா. நம்ம அதை ஃபிக்ர் பண்றதே இல்லை. மூமினை பத்தி ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் காபாவை விட சேர்ந்தவர், மூமின் மலக்கை விட சேர்ந்தவர்களாக. என்ன அந்தஸ்து எல்லாம் மூமின் கொடுத்திருக்கிறான்? மூமின் யார், முஸ்லிம் யார், முஹீத், முஹ்சின், முத்தகீன் 5 டைட்டில் இருக்கு. இது மூமின் ஆவன்னா ஃபர்ஸ்ட் அது தொழுகையில காட்டணும்ல. ஃபர்ஸ்ட் பேசிக் இஸ்லாத்துக்கு தொழுகை, அடுத்து நோன்பு ஜக்காத். தொழுகையில ஃபர்ஸ்ட் காட்டு, நீ என்ன செஞ்ச என்ன செய்ய. இப்ப ஹஜ் பேர் வருது, குர்பான் எப்படி அல்லாஹ் குர்பானை ஏத்துக்கிறான்? அல்லாஹ் ஒரு சதையோ
ஆற்றமே தேவையில்லை. ஒரு தக்குவாங்கறா, ஒரு கல்ப பாக்குறான்டா. நீ அறுக்கும் போது ரப்பே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அறுப்படை செஞ்சாங்களே, அதே மாதிரி என் பிள்ளைக்காக பிள்ளை பேரை சொல்லி இந்த ஆட்டை குர்பானி கொடுக்குறேன், கஃபாரா எடுக்கிறேன் சுஃபியான். அப்படிதான் நீ உனக்கு 4 பேர் பார்க்கணும். இவ்வளவு பெரிய மாடு, இத்தனை ஆடு பிரயோஜனம் தூக்கி வீசி ஒரு தலைக்கு மேல போகாதுட்டாங்க. நீ அறுக்கும் போது ரப்பே இன்னமல் ஆமாலும் இந்தியா உன் கல்வில என்ன அல்லா பார்க்க கூடாது. நீ எப்படி குறுக்குற ரப்பே இந்த குர்பானி பொறுத்தீங்க. நீ கொடுத்த ஆடு, நீ கொடுத்த காசு பணத்துல உனக்கான குர்பானி கொடுத்தீங்கன்னா அல்லா பொறுத்து வாங்குறான். அதனால அல்லா என்ன தோக்கத்தை இன்சால படைச்சான், சின்ன அல்லாவே அறிவதற்கு தான் படைச்சாங்க. இப்ப டீ கூட வச்சிருக்காங்க, 4 மிக்ஸ் ஆயிருக்கா இல்லையா? என்னென்ன மிக்ஸ் ஆயிருக்கு? டீல டீ தூள், சீனி, பால், தண்ணி. 4 எங்க இருக்கு? அதுல 4 எங்க போல இருக்காங்க? எங்க போனிச்சாலும் எதுவுல போய் மாட்டிக்கிச்சு? ஒரே பேர் டீ, அதே மாதிரி காயினாத் எதுல இருக்கு? அல்லாஹ்வோட உஜூர்ல தான் இருக்கு. அத காட்டுறது அல்லாஹ்வோட வேலை. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஆலும் மேரி பனா பக்கலா இலாஹ இல்லல்லாஹ். சீனி என்ன சொல்லுது? நான் ரப்பே அடியானுக்கு அழிஞ்சிட்டேன், டீ தூள் நான் அழிஞ்சிட்டேன், தண்ணி நான் அழிஞ்சிட்டேன், பால் நான் டீயா வந்திருக்கு. இதுக்கு தான் சூஃபியாக டீயே எடுத்து அப்படியே குடிக்க. டீ கூட எப்படி அல்லாஹ் இருக்கிறான், டீ தூள் எப்படி அல்லாஹ் கொடுத்தான், சீனி எப்படி கொடுத்தான், பால் எப்படி கொடுத்தான், தண்ணி டம்ளர் சில்வர் எல்லாத்தையும் எந்த வஸ்துவும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் இல்லாம எந்த வஸ்துவும் இல்லை. இதுதான் சூஃபியாக ஆணித்தரமா சொல்றாங்க. நீ அல்லாஹ் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. பையத்து லோக என்ன சொல்லிருப்பாங்க? யாரு ஹக்கலாம் ஆஃப்டர் யாருன்னா அல்லாஹ் ஞாபகம் செய்ய முடியுமா? நீங்க அல்லாஹ் ஞாபகம் செஞ்சிருக்கீங்களா? ஏதோ ப்ரூஃப் நீ காட்டுங்க. அல்லாஹ் சொல்ற ஃபதுகுருனி, அல்லாஹ் எப்படி அல்லாஹ் ஞாபகம் செய்வீங்க? எங்க இருக்கானே ஞாபகம் செய்ய முடியும்? குலுல்லாஹ் சொல்ற அல்லாஹ் என்ன சொல்றா? குல் ஹுவல்லாஹ் அஹத், அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் சமது, தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், ஆரம்பம் இல்ல முடியும் இல்ல, பெறவில்லை, சந்ததி இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. எப்படி அல்லாஹ் ஞாபகம் செய்வீங்க? அப்ப அல்லாஹ் சொன்னது தப்பா? நவுதுபில்லாஹ். ஃபதுகுருனி அல்லாஹ் போய் சொல்றானா? பையத்து லோக சொல்றாங்க, யாரே போய் சொல்றாங்க? நவுதுபில்லாஹ். எப்படி அல்லாஹ் நாயத்தை கொண்டு வந்தான்? அவனுக்கு தெரியாதவங்க யார் ஞாபகம் செய்ய முடியாது. ஏன் ஃபதுகுருனி அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வந்தான்? என்ன ஞாபகம் செய். சிக்கன தமிழ்னா ஞாபகம். யாரை ஞாபகம் செய்ய போற? இப்போ உங்களை பத்தி நீங்க தான் சொல்ல பயடட்டா. இவங்களை பத்தி நான் என்ன பத்தி அல்லாஹ் பத்தி யார் சொல்லுவா? அவன் தான் சொல்லுவோம். அதுக்கு தான் சூஃபியா கூட அல்லாஹ் வந்தான், ரசூல் அல்லாஹ் வந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் வந்தான், முஹம்மது அல்லாஹ் கௌரவம் சொன்னான். என்ன சொன்னான்? கலிமத்து தையிபா, இந்த பரிசுத்த கலிமா சொல்லு, விளங்கி சொல்லு, விளங்காம சொன்னாரு. கலிமா என்ன? அரிசியில் இருந்தா கலிமா? அது சாதாரண நம்ம நாவல சொல்லு, என்னுடைய நாவுக்கு சொல்றேன். பாவமே உருவெடுத்த நான் கலிமா சொல்லலாமா? அதுக்கு தான் சூஃபியா என்னை அல்லாஹ் மன்னிக்க ஆசைப்பட்டால் ஒரே ஒரு நபி மீது ஸலவாத்தும் கலிமா சொல்ல வைக்கணும். ஹசன்